ஆன்லைன் முன்பதிவு செய்தவர்களுடன் ஸ்பாட் புக்கிங் அனுமதி பெற்றவர்களும் வருவதால் சபரிமலையில் பக்தர்களின் கூட்டம் அதிகரித்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் இசக்கிராஜன் வழங்க கேட்கலாம். இசக்கிராஜன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். கேரள மாநிலத்தில் புகழ்பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவிலில் கடந்த கார்த்திகை 1ஆம் தேதி நடை திறக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக இன்று 35 நாட்களை கடந்து சபரிமலையில் பக்தர்கள் வருகை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது. தொடர்ந்து 80,000 பக்தர்கள் ஆன்லைன் மூலமாகவும் ஸ்பாட் புக்கிங்கில் 10,000 பக்தர்களும் முன்பதிவு செய்து தரிசனம் செய்ய வருவதால் சபரிமலையில் நாளுக்கு நாள் ஐயப்ப பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது. மேலும் முன்பதிவு செய்யாமல் வரும் ஸ்பாட் புக்கிங் ஐயப்ப பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் சபரிமலையில் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. அதன் தொடர்ச்சியாக இரவு 12 மணி அளவில் முன்பதிவு ஸ்பாட் புக்கிங் அனுமதி வழங்கப்படுகின்றது. அதில் 2 மணி நேரம் அல்லது 3 மணி நேரத்தில் தீர்ந்து விடுவதால் ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் தங்கியிருந்து மறுநாள் சுவாமி தரிசனம் செய்யும் சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இருப்பினும் கூட்ட நெரிசலை ஏற்படாத வண்ணம் அதனை கட்டுப்படுத்தும் விதமாக திருவிதாங்கூர் தேவசம் போர்டு சரியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதால் ஐயப்ப பக்தர்கள் சுவாமி தரிசனத்தை இலகுவாக தரிசனம் செய்து சென்ற வண்ணம் உள்ளனர். இதன் காரணமாக சபரிமலை ஐயப்ப பக்தர்கள் மத்தியிலும் மகிழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி, இசக்கிராஜன்.